Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. என்னடா திருன்னு முழிக்கிறீங்க? இங்க பாத்தீங்களா? இத நான் காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த காட்டு பூனைகள் எப்படி இருக்கு? இது சாதாரண பூனைங்க மாதிரி கிடையாது. இதுங்க ரோபோட் பூனைகள் மாதிரி. இதுங்க அந்த மோட்டு பத்லு ரெண்டு பேரையும் அப்படியே கடிச்சு கொதறி பிச்சு எரிய போகுது பாருங்க. அவனுங்க இந்த ஊரை விட்டு ஓட போறானுங்க. அண்ணா பாஸ், இதுங்க நம்மள மட்டும் ஏன் அப்படி கிடைக்காம இருக்கு? நான் ஏற்கனவே அதுங்களுக்கு நம்ம எல்லாரோட போட்டோவையும் காட்டி கிரீன் பட்டனையும் பிரஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்ப நம்மளோட போட்டோஸ் இதுங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ள இருக்கு, புரிஞ்சுதா? அப்புறம் நான் மோட்டு பத்லோட போட்டோவை காமிச்சிட்டு ரெட் பட்டனையும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அவங்க ரெண்டு பேரோட போட்டோவும் இப்ப எதிரிகள் லிஸ்ட்ல இருக்கு. அதனால இந்த பூனைங்க அவனுங்களை துரத்தி கடிச்சு கோதறிடும். பிரமாதம் பாஸ், பிரமாதம். வழக்காம கிடைக்கிற கனியோட ருசியே தனிதான். ஏன்னா ஜான் ஆக போறான்டா டான், ஜான் ஆக போறான் டான். போஸ், ஒரு தடவை இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஒருவேளை அது நம்மள கடிச்சு வச்சிருச்சுனா என்ன பண்றது போஸ்? யோசிங்க போஸ், யோசிங்க. ஆமா பாஸ், இப்போ நம்ம ஒரு தடவை பூனைங்க கிட்ட உங்க போட்டோவை காமிச்சு டெஸ்ட் பண்ணி பாப்போம் பாஸ். காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. என்னோட பூனைங்க என்னைய கடிச்சு கோதரை தின்னுடும் போல இருக்கு. காப்பாத்துங்க. நான் கொண்டு வந்த ஆயுதத்தை எனக்கு எதிராவே யூஸ் பண்ணி பாக்குறீங்களா? மட சாம்பிராணிங்களா? வா பாஸ், வா. இந்த சின்ன பூனைக்குட்டிங்க பிரமாதமான வேலையெல்லாம் பாக்குது. நிஜமாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் வாயை மூடிக்கிட்டு எதுவும் பண்ணாம இருக்கீங்களா? நம்ம ஐடியாவை யோசிக்கலாம். ஓகே பாஸ். இப்ப இந்த டான் கொண்டு வந்த காட்டு பூனைகள் அந்த மோட்டு பத்லுவ அப்படியே துரத்தி கடிச்சு கோதறிடும். தூக்கி எறிய போகுதே. இங்க பாத்தியாடா, உன்னுடைய கடை சமோசா வாசனைக்கு காட்டுல இருக்கிற பூனைகள் கூட இங்க வந்துருச்சுடா. நல்லா பாடுறா, சீக்கிரமா சூடா சமோசாவும் டீயும் அதுங்களுக்கும் கொடு, எனக்கும் கொடு. இங்க பாருங்க அண்ணாச்சி, பூனை வந்தாலும் சரி புலி வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் காசு கொடுத்தாதான் நான் சமோசாவே கொடுப்பேன். இது என்னடா புது பீதியா இருக்கு? அவரு பேசிக்கிட்டு இருக்காரு, அது கேட்க நம்ம மூஞ்ச பிடிச்சு போட்டு பர்சனாலிட்டி குறைக்க பாக்குது. யார் தர இந்த பூனை? மோட்டோ நிக்காத மோட்டோ. ஹலோ சிங்கம் சார், நாங்க பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரமா வந்து எங்களை காப்பாத்துங்க சார். வாய் ஃபியர் when சிங்கம் is here. உங்களை தேடி வந்த ஆபத்தை நான் அடிச்சு நொறுக்கிறேன். இன்னும் 5 நிமிஷத்துல அங்க இருப்பேன். அம்மா அப்பா என்ன விட்டுடுங்க. ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேளுங்க. என்ன விட்டுடுங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். விட்டுடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ்காரரையே நீங்க தாவி தாவி கடிக்கிறீங்களா? அது மிகப்பெரிய குற்றம். மரியாதையா விட்டுடுங்க, விட்டுடுங்க. அம்மா வேணா என்ன கேளுங்க. விட மாட்டேன். சார், சார், என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? It is happened சார், happened, it is சார். யோசிக்க விடு, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா யோசிக்க விடு. இந்த பூனைங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது எங்க இருந்து வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கணும். எதுக்கு நம்ம எதிரி நாட்டு உளவாளிங்களான்னு கண்டுபிடிக்கணும். சார், that one paper சார், that paper one Hindustan சார். Be proud Hindustan சார். சார், நீங்க ரொம்பவே கிரேட் சார். ஆனா பாருங்க, கொஞ்சம் லேட் சார். உங்களுக்கு உடம்புல எந்த வலியும் இல்லையா சார்? மனுஷனுக்கு எப்பவும் வலிக்கவே கூடாது. நீங்க இங்கேயே நில்லுங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்.
அட கடவுளே, உயிர் போற அளவுக்கு கடிச்சிருச்சீங்க. என்னால வலிய தாங்க முடியல. உடனே அந்த பூனைகளை ஃபாலோ பண்ணணும். அதுகிட்ட இருந்து பைக்கை மீட் ஆகணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா? டேய் பூசணிக்கா மண்டியா, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. அந்த பூனைங்க எங்களை விரோதியா நினைச்சு துரத்துக்கிட்டே இருக்கு. ஓட முடியலடா, ஏதாவது பண்ணு. மோட்டு என் உயிருக்கிறான் உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா, இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அது கண்டிப்பா ரோபோட்டிக் பூனைகளா தான்ப்பா இருக்கணும். ஆமாப்பா. டாக்டர் ஜட்கா சொல்றது உண்மைதானப்பா. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி தாவி கிடைக்கிற பூனைகளை நான் பார்த்ததே இல்லையப்பா. அதுங்க சாதாரண பூனைகள், ரோபோட்டிக் பூனைகள். அது எந்த டிக்கு பூனையானா இருக்கட்டும், எங்களை மட்டும் பர்టిక్యులரா எதுக்கு குறி வச்சு அது துரத்திட்டு வருது அது தெரியலையே. நாங்க ஒரு அப்பாவிங்கிறது இந்த ஊருக்கே தெரியுமே. அதுலு என் உயிருக்கிறான உயிர் நண்பா உடன்பிறவா சகோதரா, நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கு பின்னாலேயும் ஒரு காரணம் இருக்கும்பா. அதே மாதிரி இந்த பூனைங்க விஷயத்துல கூட எதிரிகளோட போட்டோவா உங்க போட்டோவை காமிச்சு யாரோ லாக் பண்ணிருக்காங்கப்பா. அப்புறம் ஃபேமிலி போட்டோல இந்த பூனைகளை அனுப்பின போட்டோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா ஜட்கா சார், நீங்க சொல்ற மாதிரி அந்த போட்டோவை மாத்தி அமைச்சிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? அதாவது ஃபேமிலி லிஸ்ட்ல எங்க போட்டோவையும் எதிரிங்க லிஸ்ட்ல இந்த பூனைங்களை அனுப்புனவன் போட்டோவையும் வைக்கலாம் இல்ல சார்? எப்படி ஐடியா? கண்டிப்பா செய்ய முடியும் பத்துலு, கண்டிப்பா செய்யலாம். நத்திங் இஸ் இம்பாசிபிள் பா. நீ நினைச்ச மாதிரியே போட்டோவை மாத்தலாம். இங்க பாருங்கப்பா, இந்த சிப்பை நீங்க கையில வச்சுக்கோங்க. இந்த சிப்பு மட்டும் அந்த பூனைங்களோட வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா அதுக்குள்ள இருக்கிற சிஸ்டம் எல்லாம் அப்படியே புல்டாவாயிடும். இப்போ எதிரியா இருக்கவன் நண்பன் ஆயிடுவான், அப்புறம் நண்பன் எதிரியா மாறிடுவான். இதுல யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அப்படி யார் தான் பிளான் பண்ணி இந்த பூனைகளை எங்க கிட்ட அனுப்பி வச்சிருப்பாங்க? இந்த மாதிரி கிறுக்குத்தனமான வேலை செய்யறது அந்த குட்ட பையன் தான் தான் கண்டுபிடிச்சிடுறேன். ஹலோ மை டியர் ரோபோட்டிக் பூனைகளா, போங்க போய் எதிரிகளை தாக்கிட்டு திரும்பி வாங்க. வாவ் பாஸ் வாவ், என்னமா பண்றீங்க சொல்றீங்க? ஏய் நட்ட பயலே, கொஞ்சம் வாய மூடு. மோட்டு பத்துல மாட்டிக்கிட்டு எப்படி அவஸ்தைப்படுறாங்கன்னு பாப்போம் இருங்க. வாங்கடா வாங்கடா. ஆஹா, ஆ? என்ன கண்ணுங்களா அடிபட்டுச்சா? பயப்படாதீங்க, ஓடி வாங்க. உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா? பாத்தீங்களா, கோல்டன் ஃபிஷ். ரொம்ப அருமையா இருக்கும். சாப்பிடணுமா? வாங்க, தாவுங்க தாவுங்க. அடே மோட்டோ, இந்த காலத்து பூனைங்க எல்லாம் ரொம்ப விவரமா இருக்குங்க. அதுங்களா வந்து சாப்பிடாதீங்க. நாம தான் அதுங்க வாயை திறந்து போட்டு விடணும். வாடா, என் அக்கறை விட்டு போப்பா. வா. சோம்பேறிங்களா, தாவி தாவி ரொம்ப டயர்டா இருப்பீங்க. இருங்க, மீன் கொடுக்குறேன், அதை சாப்பிட்டு தெம்பா தாவுங்க. மூட்டா பசங்க என்னோட பூனைகளுக்கு மீனை கொடுக்கறானுங்க. அதுங்க மீனை சாப்பிடாது, மோட்டு பத்துலுவை தான் கடிச்சு கொதற போகுது. நான் அனுப்பி வச்ச அந்த 2 பூனைகளும் மோட்டு பத்துலுவை என்ன பண்ண போகுதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க. பாஸ் பாஸ், அவங்க சொன்ன மாதிரி அந்த மீன் அதுக்கு கொடுத்துட்டாங்க. அதுங்களும் அதை சாப்பிட்டுடுச்சே, என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் வாய மூடிக்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் எதுவும் நடக்காது. இது ஜான் போட்டு வச்ச பிளான்டா, அத மறந்துட்டியா என்ன? எப்படி தெரியல குட்டி. இப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. என்னாலயே என் கண்களை நம்ப முடியலையே. மோட்டோவும் பத்லுவும் அப்படி என்னதான் மேஜிக் போட்டாங்கன்னு தெரியலையே. என்னோட பூனைங்களே இப்படி என்னை ஏமாத்திடுச்சு. ஆனா நான் அவனுங்களை ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். என்கிட்ட எல்லாத்துக்கும் ஒரு பிளான் இருக்கு. அங்க பாரு. மம்மி, நான் அனுப்பின பூனைங்க என்னையே கடிக்குது. என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? காப்பாத்துங்க, என்ன கடிக்காதீங்க. நான் உங்க ஃப்ரெண்ட். போய் மோட்டு பத்லுவ ஒரு வழி பண்ணுங்க. என்ன கடிக்காதீங்க. மோட்டு பத்லுவ போய் கடிங்க. போங்க, நான் தான் உங்களை வாங்கிட்டு வந்த ஓனர். என்ன கடிக்காதீங்க, விட்டுருங்க. நான் தான் ஜான். கடிக்காதீங்க, சொன்னா கடிங்க. காப்பாத்துங்க.
வழக்கம் போல மோட்டு பத்லு என்னை ஏமாத்திட்டு ஜெயிச்சிட்டானுங்க. எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல. ஒவ்வொரு தடவையும் மோட்டு பத்லு தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் தான் மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறேன். போஸ் உங்களுக்கு தான் தோகடிக்க முடியல தெரியுது. அப்படியே போதுறீங்க. உங்களோட சேர்ந்து நான் தான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்குமே போஸ். ஓடுங்க போஸ். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.